ஃபேமிலிஸ் வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு எறா தொக்கும் கீ ரைஸ் தான் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மருமா கேட்டா அதனால கீ ரைஸும் ஜீரா ரைஸும் எறா தொக்கும் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எறா தொக்கு எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 5 வெங்காயம் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பெரிய வெங்காயம் நல்லா நிறைய கட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சாட்டை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் அதை ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அகைன் நம்ம வந்து நல்லா அதை கிளறி விட்டுப்போம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எறா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எறாவை போட்டு நல்லா அதையுமே நம்ம வதக்கி விட்டுப்போம். ப்ரானுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்க அதுவே வந்து தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு இருக்கும். ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமலே இந்த மாதிரி தண்ணி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஆட் பண்ண வேணாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சமாக தொக்கோட கலருக்காக நம்ம வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் யூஸ் பண்ணுறோம். அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்லோவில் ஹையில் வச்சு மாற்றி நம்ம கிளறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக அது ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் சில்லி பவுடர் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு திரும்பி நம்ம லிட் போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி கிளறி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு லோவில் வச்சு இந்த மாதிரி நம்ம மாறி மாறி கிளறி விடும் போது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரான் எல்லாமே சுருண்டு வந்துடும். இதுதான் வந்து வெந்துருச்சுங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூள் நம்ம இதில் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் எந்த அளவுக்கு காரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் காரமாக சாப்பிட்றதா இருந்தால் நல்லா போட்டுக்கோங்க. காரம் வேணான்னா லைட்டாக போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இறால் கிரேவி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி அம்மா பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தாங்க. இப்போ ஒலையுமே இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தாங்க. ஒலை நல்லா கொதித்த பிறகு அந்த பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பொலன்னு வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம வடித்து எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாகவும் ஆகிடக்கூடாது, அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா பொலன்னு எடுத்துக்கோங்க ரைஸை. இந்த மாதிரி கிளிப்பு போட்டு நீங்கள் வடிப்பீங்களாங்கிறது சொல்லுங்கள். எனக்குமே மேரேஜ் ஆகி வந்த பிறகு தான் இந்த கிளிப்பு போட்டு வடிக்கிறது எனக்கு தெரியும். நம்ம ஊர் சைட்லலாம் இதெல்லாம் பண்ணது கிடையாது. நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வடிப்பீங்களாங்கிறத சொல்லுங்கள். ஜீரா ரைஸ் கிளறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் பெட்டர். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒட்டாது, நல்லா கிளறி எடுக்கலாம். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தனித்தனியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம வடித்து எடுக்கணும் பொலன்னு.
கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கிராம்பு, அப்புறம் வந்து அந்த பிரிஞ்சி இலை 4, அந்த பட்டை லவங்கம் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீரகம் வந்து இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எவ்வளோ ஜீரகம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ஸோ ஜீரகம் வந்து இதுக்கு நிறைய ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். ஏன்னா வந்து அது கருகாமல் இருக்கிற வரையும் பார்த்துக்கணும். கருகாமல் நல்லா பொரிஞ்சு வர வரையும் வந்த பிறகு நம்ம வந்து ரைஸ் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா போட்டு அதுவுமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வடித்து வச்சுருந்த சாப்பாடு அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்ப உடச்சி கிளறிடாதீங்க. நல்லா மெதுவாக கிளறுங்க, இல்லைனா சாப்பாடு உடஞ்சிடும் இல்லையா, அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம வந்து சாப்பாடு வடிக்கும் போதே அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அதில் சாப்பாட்டோடு சேர்ந்துருக்கும். சூப்பரான டேஸ்டியான கீ அண்ட் ஜீரா ரைஸ் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம் இல்லாததுனால ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இதை வச்சு நம்ம லேட்டாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்தி அம்மா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.